குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபகுக்கை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தை, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார், திட்டங்களை கொடுத்திருப்பார். நம்மை கொண்டு செய்வதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் இருக்கும். சில நேரங்களிலே நமக்கு சோர்வு கூட ஏற்பட்டுவிடும். இப்படிப்பட்ட தரிசனங்களை எல்லாம் எனக்கு கொடுத்தாரு, இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் எனக்கு காண்பித்தாரு, ஒன்றும் நடைபெறவில்லையே, அதற்கான எந்த ஒரு அனுகூலமான கூரையும் காணவில்லையே என்று சொல்லி நமக்குள்ளே சில நேரங்கள் சோர்வுகளும் குழப்பங்களும் அவிசுவாசமும் ஆட்கொள்வது உண்டு. ஆகவே தான் தம்முடைய தீர்க்கனை கொண்டு ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. பிரசங்கியில பார்க்கும் பொழுது அவர் சொல்வார், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டதை இடிப்ப ஒரு காலம் உண்டு என்று. அதை போல ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த தரிசனங்களை, காண்பித்திருக்கிற தரிசனங்களை, சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கென்று குறித்த காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பாருங்கள், இயேசுவை கூட கவனித்து பாருங்கள். கானா ஒரு கல்யாண வீட்டிற்கு போகிறார். அன்னை மரியாள் அவர்கள் வந்து இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைவுபட்டது, இல்லை என்றே சொல்லிவிடுகிறார்கள். இயேசு பதில் சொல்லுகிறார், ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. என்னுடைய வேலை வராமல் நான் அதில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டேன் என்பது போல சொல்லிவிடுகிறார். அப்பொழுது மரியாள் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரர்களிடத்தில் சொல்லிவிட்டு செல்லுகிறார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி சென்று விட்டார். அந்த அற்புதத்திற்கான வேலை வந்த பொழுது இயேசு அவரிடத்துல கச்சாடிகளை தண்ணீரினால் நிரப்பச் சொல்லி அதை எடுத்து பந்திக்கு கொண்டு போக சொல்லி அதை ஆசீர்வதித்தார். அதுவும் அங்கு ருசிகரமான ஒரு திராட்சரசம் வெளிப்பட்டது. ஆண்டவருடைய வேலை. இயேசுவும் பாருங்கள், இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்த பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக அவதரித்தார். அவரை இருமுறை கொல்ல நினைத்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு முறை கல்லெறிந்து கொள்ளுவதாகவும், மற்றொரு முறை உயர்ந்த மலை உச்சியிலிருந்து தள்ளி அவரை கொல்லவும் ஜனங்கள் பிரயாசப்பட்டதாக. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த நேரங்களிலே விலகி போனார். ஆனால் வேலை வந்த பொழுது அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் ஒரு குறித்த நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். குறித்த நேரத்திற்கு, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அவசரப்பட வேண்டாம், அதற்கு காத்திருங்க. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது கிடையாது, அது கண்டிப்பாக அது வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நிச்சயமாக ஆண்டவருடைய தரிசனங்கள்,
அவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற சித்தங்கள், திட்டங்கள், அவர் நமக்கு காண்பித்திருக்கிற தரிசனத்தின் படி அதை நிறைவேற்றுவார். அது குறித்த காலத்துக்கு என்று அவர் அதை வைத்திருக்கிறார். ஆகவே அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். அவர் காண்பித்தது நிச்சயம் நிறைவேறும். அது முடிவில் விளங்கும். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை பொய்யுரையாத வார்த்தை. அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் பொறுமையாயிருங்கள். காண்பிக்கப்பட்ட தரிசனங்கள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற தாமதித்தாலும் அதற்கு பொறுமையாயிருங்கள். அதற்கு காத்திருங்கள். அது நிச்சயமாய் வரும். அது இனி தாமதிப்பதில்லை. தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய கரம் நன்மைக்கு எதுவாக வெளிப்படும். இந்த நாளிலும் அவர் அவர்களுக்கு என்று குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுகிறதே. யோபு சொல்லுகிறார், அவர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர் அவர்களுக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுகிறதே. வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்குள் மனிதனாக அவதரித்தார். குறித்த நேரத்தில் அவர் நமக்காக மரித்தார். தேவன் நமக்கென்று முன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். நமக்கென்று குறித்திருக்கிற காலத்தில் அவர் வாக்கு பண்ணின தரிசனங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். அது பொய் சொல்லாது. அந்த நிச்சயம் நிறைவேறும். அதற்கு காத்திருங்கள். தாமதித்தாலும் அது நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் காண்பித்த தேவன், தரிசனங்களை கொடுத்தவர், அதை நிறைவேற்றுவார். அதை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு பலன் தருவார். நம்மோடு கூட இருப்பார். அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார்.